இதையெல்லாம் நினைச்சு நான் எல்லாம் தலையில அடிச்சுக்கணும். ஏடிமா, இதையெல்லாம் உங்க அப்பா வீட்டுக்கு கட்டி கொடுக்கறதுக்காக தானே வாங்கி வச்சேன். நான் வந்ததும் 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இதுக்கு தானடி போட்டி போடுறாரு உங்க அப்பா. கொடுத்து விடு, எடுத்து போ சொல்லு. போ. அத்தை, அப்பாவுக்கு விரோதிங்க இருந்தா கூட அவர்கிட்ட இப்படி பேச மாட்டாங்க. இப்படி பேசிட்டீங்களே. உங்க அப்பா உங்களை எல்லாம் நல்லா பழக்கி வச்சிருக்காரடி. இந்த அழுவுறது, சிரிக்கிறது, நடிக்கிறது இதெல்லாம் நல்லா கத்து வச்சிருக்கீங்க. ஆனா இதையெல்லாம் வச்சு ஏன் பிள்ளைங்களை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாதுரி. அப்பா, அப்பா, அப்பா. ஏன்டா கண்ணு செல்வான், வெளியே இருந்து தானே வர்ற. ஒரு கவளி வெத்தலையும் ஒரு ரசிகலால் பாக்கு வாங்கிட்டு கூடாது, கையை வீசிக்கிட்டு வர்றிய. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு தானே வெத்தலை கேட்டேன். ஆடா போடா, நீ வாங்கி கொடுக்கல என்ன, நான் வாங்க மாட்டேன். எனக்கு கை கால் இல்ல. அம்மா, அம்மா, அம்மா. என்னடா நிர்மலா எங்க? இது என்னடா கேள்வி? அவ காலேஜுக்கு போயிருக்கா. ஓஹோ. ஆமா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சிதம்பரத்தோட ஒண்ணு விட்ட பங்காளியோட பொண்ண உனக்கு தரதா சொன்னாராமே, அத பத்தி சிதம்பரம் உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? ஆமா சொன்னாரு. நீ என்ன சொன்ன? இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி வேண்டான்னுட்டேன். ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? நீயே எப்படா வேண்டான்னு சொல்றது? என்னம்மா பேசுற நீ? இப்ப என்ன எனக்கு கல்யாணம் பண்றதுன்னு முடிவாயிடுச்சா? இல்ல அதான் வேண்டாம்னுட்டேன். வீட்ல நான் ஒருத்தி அம்மான்னு இருக்கேனே, என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு அறிவு வேண்டாம்? அவ்வளவு வளர்ந்துட்டியா நீ? எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிப்பியா? எதுக்கடா என்கிட்ட இருந்து மறைச்ச? என்னம்மா பைத்தியக்காரத்தனமா பேசுற? இதை உங்ககிட்ட மறைச்சு எனக்கு என்ன ஆகணும்? எனக்கு கல்யாணம் பண்றதா இப்ப நம்ம வீட்டுல ஐடியாவே இல்லல்ல.